சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பாஜக தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணியில் பாஜக திருச்செந்தூர் தொகுதியை குறிவைத்து கேட்பதால் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதி திமுகவின் கோட்டை என கருதப்படும் நிலையில் அந்த தொகுதியில் போட்டியிட பாஜக கேட்டு இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்கு அனிதா ராதாகிருஷ்ணனே தொடர் வெற்றிகளை குவித்து வருவதால் பாஜகவிற்காக அந்த தொகுதியை அதிமுக விட்டுக் கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பாஜக தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறது. கூட்டணியில் பாஜக திருச்செந்தூர் தொகுதியை குறிவைத்து கேட்பதால் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் திருச்செந்தூர் தொகுதி திமுகவின் கோட்டை என கருதப்படும் நிலையில் அந்த தொகுதியில் போட்டியிட பாஜக கேட்டு வருவதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முக்கிய முழு விவரங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் உள்ளிட்டவைகள் முருகனின் அறுபடை வீடுகள்ல உள்ள ஒரு கோயில். அதாவது முருகன் கோவில் உள்ள நகரங்களை, அதே மாதிரி ஓரளவு முக்கியமான கோயில்கள் நகரங்களை பாஜக கேட்கிறதா தற்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. இதனால என்னன்னா, அதிமுக அரசு எருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்குதுங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற பாஜக தற்போது கோயில் நகரங்களை தான் மிகப்பெரிய அளவுல அதிமுக கேட்டிருக்கலாம். அதாவது அந்தந்த இந்த கோயில்ல உள்ள தொகுதி இடங்கள் வேணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போறதா திருச்செந்தூர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இதனால அதிமுகவினர் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழகத்தோட அரசியல் களம் அப்படிங்கிறது காணல் பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் முடிவுக்குள்ள முடிஞ்சு மே மாதம் புதிதாக ஆட்சி பதவி ஏற்கணும். இதனால தேர்தல் அறிவிப்பு இந்த மாச கடைசியிலேயோ அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயோ அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தல் ஆயத்த பணிகளை எல்லாருமே தொடங்கி அதன் அடிப்படையில களப்பணிகளை துவங்க ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்க ஆரம்பிச்சு எல்லாமே முடிச்சுட்டாங்க. திமுகவை பொறுத்த மட்டும் எப்படியும் இந்த தடவை 200 தொகுதிகளுக்கு கண்டிப்பா வெற்றி பெறே தீரணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு அதன் அடிப்படையில அந்தந்த வார்டு செயலாளர்கள் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வரணும், அவங்க வாக்களிக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட நிபந்தனைகள் அறிவிச்சு அதன் அடிப்படையில பணிகளை நடைபெற்று இருக்குது. மறுப்புக்கும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படியும் இந்த முறை ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு இதுல காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே இப்ப தற்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்குது இல்லையா. இதுல பாமக, அதே மாதிரி டிடிவி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே அதாவது இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்குது. இந்நிலையில முக்கிய கோவில் நகரமான திருச்செந்தூரை தற்போது பாஜக கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த அரசியல் கட்சியினரிடையே, அதாவது அதிமுகவினரிடையே ஒரு கடும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியானது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் வாய்ந்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். தற்போது அந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவர் இங்க 6 முறை தோல்வியே காணாத எம்எல்ஏகா அவர் அங்க இருந்துட்டு இருந்தாரு. அதிமுக இருந்தப்பவும் சரி, திமுக இருந்தப்பவும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியா வெற்றி பெறுவார். பொதுவா இந்த திருச்செந்தூர்ல எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் மேல ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு நியதி. அதாவது அந்த கட்சி தான் அங்க ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கடந்த 2021 மட்டும் நிலவரம் மாறிச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முறை திருச்செந்தூர்ல திமுக ஜெயிக்க நான் ஆட்சி அமைச்சது, 16ல திமுக ஜெயிக்க நான் ஆட்சி அமைச்சது அதிமுக. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தொகுதியை தற்போது பிஜேபி தரப்புல கேட்டிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த முருகனோட அறுபடை வீடுகளை சுத்தி தான் அந்த குலசை முத்தாரம்மன், அதாவது தசரால உலக அளவுல தசராவை 2வது பெரிய இடமா கொண்டாடக்கூடிய குலசையரகரப்பட்டினது முத்தாரம்மன் கோவில் அந்த இடத்துலதான் இருக்குது. அந்த மாதிரி கோவில் நகரங்களை குறி வச்சு தற்போது பாஜக கேட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தொகுதிக்கு அடிபோடப்படுறதாகவும், ஆனால் ஏற்கனவே அதிமுக பலர் கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சுட்டு வர சூழ்நிலையில
அதிமுகவுக்கு இந்த இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னே சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்காளர்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த இடத்தை வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. சட்டப்பேரவையில ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கிற பாஜக தென் மாவட்டத்துல இருக்கிற பல்வேறு முக்கிய தொகுதிகளை கேட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிற நிலையில இப்ப கூட்டணியில பாஜக திருச்செந்தூர் தொகுதியையும் குறி வச்சு கேட்கிறதால அதிமுக தலைமைக்கு ஒரு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அந்த திருச்செந்தூர் தொகுதி திமுக கோட்டை தான். அது கிட்டத்தட்ட திமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போதைய அமைச்சர், இப்போ உள்ள அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தவர். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் திமுக கடந்த 6 தடவை அவர் தான் எம்எல்ஏ இருக்கிற அந்த தொகுதியில பெரிய அளவுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கருத்து ஒன்று நிலவிட்டு இருக்குது. இந்த நிலையில அந்த தொகுதியில அவர் திமுகவுக்கு நிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில இந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாஜக தரப்புல கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது. பாஜகவுக்கு அந்த தொகுதியை அதிமுக விட்டு கொடுக்குமா அல்லது எப்படியும் அதிமுக விட்டு கொடுக்குமா அப்படிங்கறது இங்க கேள்வியா இருக்கிற சூழ்நிலையில இங்க நேரடியாக மோத போறது அதிமுக திமுகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவுமா அப்படிங்கிறது இன்னும் சற்று நாள்ல தெரிய வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் அறிவிக்கும் போது அதற்குரிய வேட்பாளர்களை அறிவிச்சிருவாங்க இல்லையா? வேட்பாளர்களை அறிவிக்கும் போது திருச்செந்தூர் தொகுதியில யார் நிக்க போறா, பாரதிய ஜனதா நிக்குதா அல்லது அதிமுக நிக்குதா அப்படிங்கிறது விரைவில் தெரிய வந்துடும். செந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.